ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மீடியா. ஓகே, ஸோ மீடியா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸாக வச்சுருப்போம், இல்லைனா வீடியோஸ் நம்ம எடுத்து வச்சுருப்போம், இல்லைனா டவுன்லோட் பண்ணியிருப்போம், அதெல்லாமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது வந்து மீடியா. ஸ்டாக் மீடியா அப்படிங்கிறது வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராம்டாக செட்டாக ஒரு நிறைய விதமான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோஸை வந்து நம்மளோட வீடியோஸ்குள்ளே ஒரு மர்ஜ் பண்ணிக்கும் போது நமக்கு வந்து பெட்டர் குவாலிட்டி கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த வந்து ஸ்டாக் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சத்குருவோட ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அதை வந்து நான் எடிட்டிங் செக்ஷனில் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஸ்டாக் மீடியா வந்து நிறையா ஸ்டாக் மீடியாஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னென்ன ஸ்டாக் மீடியா இருக்கும், ஏன்னா சத்குரு வந்து பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதுக்கு ஆப்டாக என்னென்ன ஸ்டாக் மீடியா இருக்கோ அதெல்லாமே நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட் இட் கிவ்ஸ் அ பெட்டர் ஃபீல் ஃபார் த ஆடியன்ஸ். ஓகேங்களா. எப்போ வந்து அவர் என்ன டாபிக் பற்றி பேசுகிறாரோ அதுக்கு ஆப்டான ஒரு ஸ்டாக் மீடியா வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மீடியாவில் இருக்கிற மியூசிக் எல்லாத்தையும் வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ தட் அது வந்து சத்குருவோட வீடியோவுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ப்ளே பண்ணும்போது சத்குரு வந்து சைடில் பேசுகிறாரு. பட் அதே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, சம்திங் ரிலேட்டட் டு யூனிவர்ஸ், அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டாக் மீடியாவை வந்து உங்களோட வீடியோவுக்கு ஆப்டாக அந்த சவுண்ட் சீக்வன்ஸோட அதை வந்து மெர்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் மீடியாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டாக் மீடியா இருக்குது. நீ ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க யூடியூப்ல இருந்து. அதில் சும்மா ஒர்க் அவுட் பண்ண பார்க்கறக்கு. ஓகே, ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து வீடியோ கிரியேட்டராக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு செலிப்ரிட்டிஸோட வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கு ஆப்டாக நம்ம ஸ்டாக் இமேஜஸ் வந்து ஸ்டாக் மீடியாவை வந்து கனெக்ட் பண்ணி சிங்க்ரனைஸ் பண்ணி ஓகே இது ஃபங்க்ஷன் ஆகுதா, இந்த மாதிரி போட்டால் நல்லா ரீச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மீடியா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நத்திங் பட் தட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டைட்டில்ஸ். ஸோ டைட்டில்ஸ் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து டைட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தமிழில் பேசுகிறீங்க, கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வந்து நீங்கள் போட்டே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது மொழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இட் வில் ஒர்க் அவுட். ஓகேங்களா. ஸோ டைட்டில்ஸும் அதே மாதிரி தான். ஒரு டைட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை வந்து ரொம்ப கிளியராக தெரியணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை டெக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை, இப்போ நான் வந்து எக்கோ சிஸ்டம் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த மாதிரி தெரிகிற வார்த்தைகள் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆடியன்ஸ் வந்து அதில் அந்த ஃபீலை வந்து உணர்வாங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து நிறையா விதமான டைட்டில்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பேர் மட்டும் வர டைட்டில்ஸு. பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருக்குது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆப்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அந்த டைட்டில் வருது. பார்த்தீங்களா, சத்குருவோட பேரோட அது ரொம்ப மெர்ஜாகி போகிற மாதிரி வரும் டைட்டில்ஸு. அதே மாதிரி இன்னொரு டைட்டில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்கும். சன்ரைஸ். ஸோ இப்போ இந்த டைட்டில் போடுறேன். ஸோ அதுக்கு ஆப்டாக அந்த டைட்டில் வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ் நீங்கள் போடும்போது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல், அவ்வளோதான் சொல்லுவேங்க. பிளேஸ் அ மேஜர் ரோல். அந்த மாதிரி நீங்கள் டைட்டில் போட ஆரம்பிங்க. ஒரு டைட்டிலை நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இட் வில் ப்ளே. அந்த டைட்டில் வரும்போது அது ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த டைட்டில் வரும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ ஸ்டாக் மீடியா இருக்குது, சத்குரு பேசுகிறாரு, அந்த டைட்டில்ஸ் ஆட் ஆகுது, எல்லாமே ஒரே அளவில் மெர்ஜ் ஆகும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய லுக் கிடைக்கும், அவ்வளோ பெரிய ஒரு ஈகர்னஸ் டு வாட்ச் த வீடியோ, அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அடுத்தது வந்து ஸ்டிக்கர்ஸ். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் அதே மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அதுக்கான லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஏன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகே, எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டக்குன்னு அந்த ஆடியன்ஸை வந்து வெளியே போக விடாமல், அவங்க மைண்டை மாற்றிக்க விரும்பாமல் இருக்கும்போது இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அதை வந்து அப்படியே அவங்கள வந்து ஒரு ஒரு கேப்சர் பண்ணி உள்ளே இழுத்து கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் வந்து ஸ்டிக்கர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆச்சரியக்குறி நான் இங்கே போடுறேன். ஸோ இது வந்து சத்குரு பேசும்போது அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து டக்குன்னு நடுவில் வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ அதுதான் டக்குன்னு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கர் வருது இல்லைங்களா, இந்த ஸ்டிக்கர் வரும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீடியோஸில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து லைக்ஸ் தேவை பார்த்தீங்கன்னா, இந்த லைக்ஸ், ஸோ இந்த மாதிரி லைக் வரும், இந்த மாதிரி ஒரு லைக் வரும், அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஷார்ட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ யூ கேன் மினிமைஸ் இட் ஆர் யூ கேன் எடிட் டு த ப்ராப்பர் சைஸ் ஆஸ் பர் யுவர் நீட்ஸ், அந்த மாதிரிங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக்கர் போடுறேன். இது நிறைய கமெண்ட்ஸ் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆரோ மார்க் இருக்கிற ஒரு ஸ்டிக்கர்ஸு, ஓகே, இமெயில் வர மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனு, லைக் அண்ட் கமெண்ட் பட்டனு, இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஸ்டிக்கர்ஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே, இவங்க வந்து ப்ராப்பரான யூடியூபர் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துடும். ஓகேங்களா? நான் இது வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனெல்லாம் யூஸ் பண்ணல, பட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு, லைக் பட்டனு, கமெண்ட்ஸ் பட்டனு, கமெண்ட் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் இந்த ஆச்சரியக்குறி ஸ்டிக்கர், லைக் ஸ்டிக்கரு, அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் போகிற ஸ்டிக்கரு, இந்த மாதிரி பல விதமான ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்க அது வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அதனால் ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும், டெம்ப்ளேட்ஸாக இருக்கட்டும், ஆடியோவாக இருக்கட்டும், ஸ்டாக் மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோவை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட். ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியோட வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாக் மீடியாவிலேருந்து சில சில மீடியாவை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது கூட இணைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஆடியோஸை வந்து இணைச்சிக்கோங்க. அப்புறம் ஸ்டிக்கர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், டெம்ப்ளேட்ஸை ஆட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஹவு இட் ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. ஓகே, தேங்க்யூ.